வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு புத்தகம் குடம்பி. எழுத்தாளர் நிழலி அவங்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறுகதை நூல். இங்க நிழலி அவங்க நிழலாக எதையும் எழுதலைன்னு தான் சொல்லணும். நிஜமான யதார்த்தமான பெண்களுடைய அனுதினமும் நாம் கடந்து போகக்கூடிய சராசரி பெண்களுடைய அவங்களுடைய ஆசைகளும் ஏக்கங்களும் உணர்ச்சிகளும் எதை தேடி போகிறோம் அப்படிங்கிற அவங்களுடைய அடையாளங்களும் அதை நோக்கிய பயணங்களும் பற்றி ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. முடிவாக இன்னும் சொல்ல போனா பெண்கள் மட்டும் கிடையாது, பெண் தன்மை உணரக்கூடியவங்களும், அதாவது ஆண்களாக பிறந்து தான் பெண்களாகவே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பெண் தன்மையில இருக்கக்கூடியவங்களும் தேடக்கூடிய அடையாளங்களும் சுதந்திரத்தை பற்றியும் அவங்க அதிகமா பேசுறாங்க. அப்போ இது பெண்ணியம் சார்ந்த நூலா அப்படின்னு கேட்டா, இது இவங்க அந்த பெண்ணியத்தை ரொம்ப அப்படியே முகத்தில் அரைந்தார் போல் சொல்லாம நம்ம படிக்கிற வாசகர்கள் கிட்ட அந்த பெண்ணியத்தை விட்டுறாங்க. இங்க எது பெண்ணியம் அப்படின்னு நம்மள சிந்திக்க வைக்கிறாங்க, எது உண்மை அப்படிங்கிறத நம்மள சிந்திக்க வைக்கிறாங்க. இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரைமுறையோ இல்ல இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு பெண்ணியத்துக்கான ஒரு வரட்டு சித்தாந்தங்கள் எதுவும் இல்லாம நம்ம அதை படிக்கும் பொழுது பெண்ணியத்தை நமக்கே தெரியாம இப்ப வரும் தலைமுறையினருக்கு எப்படி பார்க்கணும், இந்த சமுதாயம் உண்மையான பெண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத இந்த சிறுகதை வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கிற 24 சிறுகதைகளும் ரொம்ப ரொம்ப அழகானவை. குறிப்பா நம்ம அத்தனை கதைகளுமே சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அதுல எனக்கு மிகவும் பிடித்த கதைகள் ஒரு சில கதைகள், அதை பற்றி நாம் இங்க பார்க்கலாம். முதல் கதையாகட்டும், வலியின் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையிலிருந்து கடைசி கதை பிறந்த நாள் வரைக்கும், அதாவது ஒரு பெண்ணாய் பிறந்தவள் அவளுடைய ஒட்டு மொத்தமாக அவளுடைய பிறப்பிலிருந்து ஒரு வலியையும் வேதனையும் மட்டும் படாமல் அவளுடைய ஒரு பிரசவ வலியாக இருக்கட்டும், அதாவது ஒரு பிரசவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், அதன் பின்னாடி அவள் குழந்தைக்கு அவள் பாலூட்டும் பொழுது அந்த மார்பிலிருந்து அவளுக்கு அந்த பால் சுரக்காமல் இருக்கக்கூடிய அந்த வழியாகட்டும், அதை கடந்து அந்த குழந்தைக்கு அந்த பாலை ஊட்டும் பொழுது அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேரின்பமாகட்டும், இதெல்லாம் சாதாரண யதார்த்தமான அத்தனை பெண்களுமே அனுபவிக்கக்கூடியது. ஆனா அதை மொழியின் வாயிலாக அந்த அந்த வலியையும் வேதனையும் அதை கொண்டு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த வலிக்கு பின்னாடி அந்த பேரின்பத்தை எப்படி அனுபவிக்கிறாங்க, இதுக்கு ஊடால இந்த கதைக்கு உள்ளார ஒரு தான் பெண்ணா இருந்து தனக்கு பால் சுரக்காமல் போகும் பொழுது மற்றொரு பெண்ணுக்கு தான் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வார்ட்லயே இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு அதிகமாக பால் சுரந்து அந்த பாலை அவள் அதாவது அந்த மனுஷவருக்கு அந்த பாலை வார்த்து கொடுப்பதா இருக்கட்டும், இப்படி இந்த சமுதாயத்துல பெண்ணினுடைய அந்த ஏற்றத்தாழ்வும் முதல் கதையிலிருந்தே பேசப்படுகிறது. அதாவது ஒரு இடத்துல அபரிவிதமான வளம் இருக்கு, இன்னொரு இடத்துல அந்த வளம் குன்றி இருக்கு அப்படிங்கிறத முதல் கதையிலிருந்தே சொல்ல ஆரம்பிச்சு அந்த பெண்ணினுடைய அத்தனை உணர்வுகளையுமே ஒவ்வொரு கதையின் வாயிலாக கொண்டு வர்றாங்க. இன்னும் அடுத்தடுத்த கதைகளுக்கு நம்ம போகணும்னா இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இரண்டு விதமா பார்த்தேன். ஒன்று பெண்ணாக பிறந்து அந்த பெண்ணாக உணரக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த ஒரு ஆசாபாசங்களாக இருக்கட்டும். இரண்டாவது, தான் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்து பெண் தன்மையினை உணரக்கூடிய அந்த பெண் தன்மை உணரக்கூடியவர்களுடைய ஆசாபாசங்களா இருக்கட்டும். இரண்டுக்குமான அந்த ஒரு சந்திப்பு நிகழக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு, அதை நானும் சொல்றேன். என்னன்னா இரண்டுக்குமே முதல்ல பெண்ணாக பிறக்கக்கூடியவளுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணா இருந்தாலும் ஏகப்பட்ட இந்த சமுதாயம் விதிக்கக்கூடிய பல விஷயங்களை கடந்து உடைச்சு வர்றதுக்குள்ள அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே பாதி அழிஞ்சு போயிருது. அதுதான் அந்த குடம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அந்த சிறுகதை. அதாவது இந்த குடம்பிங்கிற சிறுகதை அந்த இரண்டு பெண்ணுக்கும் பெண் தன்மைக்குமே பொருந்தும். அதாவது ஒவ்வொருத்தரும் தான் உடைக்க வேண்டிய கூடு எது,
அப்படிங்கிறது அந்த குடம்பிங்கிற சிறுகதை அவ்வளவு அழகாக சொல்லும். அந்த குடம்பியில வந்து அந்த தான் பெண்ணாக பெண் தன்மையை உணரக்கூடியவள் வந்து தான் எதிர்கொள்ளக்கூடிய அந்த போராட்டமா இருக்கட்டும், நான் வந்து எப்படி என்னுடைய வெளிப்பாட்டினை காண்பித்துக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஏக்கமா இருக்கட்டும், ஒரு நாள் அந்த பட்டு புழு வந்து அந்த கம்பளிப்பூச்சியாக மாறி அந்த கம்பளிப்பூச்சி அடுத்து அதனுடைய கூட்டுக்குள் இருந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி அழகான சிறகுகளுடன் வண்ணமயமான சிறகுகளுடன் பறந்து போனாலும் அதை அது பல பேருடைய கையில் அகப்பட்டு பிடிபட்டு பின்பு அது வந்து தன்னை போராடி அதை மீட்டெடுத்து பறந்து செல்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இங்க வந்து பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய கூட்டை தானாக உடைத்து கொண்டுதான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா அந்த குடம்பிங்கிற அந்த அந்த சிறுகதை வந்து ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு. அதையவே தலைப்பாக கொடுத்து உள்ள நம்மள சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறாங்க. நிறைய இடங்கள் நீயாக இருன்னு சொன்னாலும் ஆனா இந்த சமுதாயம் நாமளாக இருக்க விடாமல் பண்ணுது. அதனுடைய அடையாளங்களை விடாமல் அழிக்கிறதுக்கு தான் அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பெண்ணாய் பிறந்தவள் வந்து தன்னுடைய ஏன் நான் வந்து இப்படி பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா, இப்படி இருந்தாதான் நான் வந்து பெண்ணு நீங்க அங்கீகரிப்பீங்களான்னு சொல்லி ஒரு பக்கம் வாதிட்டாலும், இன்னொரு பக்கம் பெண் தன்மைக்கு போராடுறவங்க எவ்வளவு அழகு அந்த பொட்டு வச்சுக்கிட்டா, எவ்வளவு அழகு நான் தலை வாரிக்கிட்டா, நான் அந்த சேலை உடுத்திக்கிட்டா எவ்வளவு அழகா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்திலையும் ஒரு பக்கம் வேண்டான்னு, ஏன்னா நான் பெண்ணாக இருந்தாலும் பெண் தன்மை உணர்ந்தாலும் அதுக்கான சுதந்திரம் எனக்கு கிடைக்கப்படலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அது ஏங்குறதுக்கான ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வை வந்து ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத நாமளே உடைச்சுக்கிட்டு வர்றதுதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு கதைகள்ல நமக்கு சொல்லாம சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் ஒரு பெண்ணானவள் என்ன பண்றா, தன்னுடைய குடும்பத்திற்காக கல்யாணம் பண்ணிக்காம தன்னுடைய தங்கைகளை படிக்க வைத்து தனியா இருக்கக்கூடிய பெண் இருக்காங்க. ஆனா அதே பெண் வந்து இன்னொரு பெண் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, இல்ல நீ இப்படி இருக்காத, அந்த தவறை நீ செய்யாத, உனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு பெண்ணும் அங்க இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்மளுடைய உறவுகளுக்காக வாழ்ந்து அந்த உறவுகள் தான் எல்லாம் நினைச்சாலும் அந்த உறவே தன்னை வந்து சங்கடப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய அந்த திருநங்கையின் வாழ்க்கையாகட்டும், இப்படி உறவுகளின் கீறல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த கதைகளா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றும் இப்படி பெண்ணாக இருந்தால் இரண்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லாத தருணங்கள் இல்லை. பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கதையில வந்து தான் கர்ப்பம் தரித்து ரொம்ப ஆசையா வெளிப்படுத்தும் பொழுது அந்த அவருடைய மகனுக்கு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்த மாமியாரே வந்து அந்த குழந்தையை கருக்கலைப்பதாக இருக்கட்டும், இப்படி பெண்ணுக்கு பெண் எதிரியாக இருக்கிறார்கள்ங்கிறதையும் அதையும் சொல்ல தவறல. இப்படி நிறைய இடங்கள்ல நிறைய சொல்லிட்டு வராங்க. அந்த வனத்தி அப்படிங்கிற ஒரு கதை, சிறுகதை மிகவும் அற்புதமான சிறுகதை. அதாவது இந்த ஒட்டுமொத்த நம்மளுடைய இவ்வளவு நாள் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு வந்தோங்கிறத நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அழகான சிறுகதைன்னு சொல்லலாம். நம்மளுடைய ஒரு பொதுவா வந்து ஒரு பெண் பூ படைந்தா என்ன பண்ணுவோம், அவங்களுடைய அந்த சிறு பெண் பூ படைந்த உடனே நம்மளுடைய தீட்டை கழிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த துவைக்கிறவங்க அந்த மண்ணாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு நம்மளுடைய அந்த அந்த பெண் பிள்ளையினுடைய துணியை கொடுத்து அனுப்புவோம். இதற்கு பின்னாடி ஒரு கதை, நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதையை சொல்லிட்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு ஏன் அந்த துணியை கொடுக்கணும், எதனால அது வந்தது, அப்போ இதனாலதான் வந்திருக்குமா, அப்போ இப்படி வந்தா இனி வந்து அவங்களுடைய இனி வரும் காலங்கள்லயும், இப்போ கையில துவைக்கிற காலம் போய் வாஷிங் மிஷின்ல துவைக்கிற காலங்கள் வந்தா கூட இன்னும் நம்ம அந்த என்னைக்கோ நடந்த அந்த ஒரு இதை நம்ம இன்னும் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோமேங்கிற ஒரு உறுத்தல் இந்த கதையை படித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே உள்ள நேரிடதான் செய்யும். இந்த வனத்திங்கிற கதை வந்து உண்மையாலே நம் நெஞ்சத்தை கணக்க வைக்கக்கூடிய ஒரு கணத்தி அப்படின்னு சொல்லலாம், ஒரு கனமான ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கதையுமே நம்மளை நாமே என்ன நாம் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துறதுக்கும், எதை விட்டு நம்ம வெளியே வரணுங்கிறதுக்கும் அழகா சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த கதைகள் இருக்கு. அடிப்படையா இது எல்லாம் நேர்கோட்டில் எங்க சந்திக்குதுன்னா, ஒரு பெண்ணானவள் அப்படிங்கிறத தாய்மை உணர்வோட
அவளுடைய அன்பு உணர்வோட, அவளுடைய உண்மையான பாசத்துக்காகவும் நேசத்துக்காகவும் அவ இருக்கிறாங்கிறத அத்தனை கதைகள்லயும் சொல்றாங்க. அதுல குறிப்பா அந்த திருநங்கை பூர்வின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஞாபகம் வரல. ஆனா அந்த தன்னுடைய தங்கையின் குழந்தைக்கு, அந்த திருநங்கையானவள் தங்கையின் குழந்தை அழும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய மாரில் அணைத்து அந்த பால்புட்டியை வைத்து அவள் அங்க கொடுப்பா. ஆனா அதை இந்த சமுதாயம் தப்பாக பார்த்து அந்த பாலினத்தையே தப்பாக, ஒரு குழந்தைக்கு தாய்மை உணர்வோடு அதை கொடுக்கும் பொழுது கொடுத்தாலும் இந்த சமுதாயம் அப்படிதான் பார்க்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நம்மளை விடவே உண்மையான பல விஷயங்களை அந்த அவங்களுடைய உணர்வு ரீதியா அவங்க தன்னுடைய அழகான ஒரு கூட வச்சிருக்காங்கிறதையும் அவங்க சொல்ல தவறல. இந்த மாதிரி பல கதைகள், இந்த 24 கதைகளுமே சத்தமே இல்லாம ஒரு ஒரு புரட்சி செய்யும் ஒரு பெண்ணியத்தை சொல்லிட்டுதான் இருக்கு. அதையும் தாண்டி அவ்வளவு அழகான ஒரு அன்பையும் நேசத்தையும் கட்டி அணைச்சுக்கிட்டேதான் வருது. பிறருக்காக எப்படி அத்தனையும் தன்னுடைய அடையாளங்களை விட்டு சராசரியாக இது இன்னும் கிராமத்தில் கூட கிடையாது, நிறைய இடங்கள்ல இன்னும் அது நடக்குது. தன்னுடைய விருப்பத்தை தாண்டி தன் குடும்பத்தினுடைய விருப்பத்திற்காக தனக்கு பிடிக்காத மாமனையோ இல்ல தெரிந்தவனையோ கல்யாணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய அடையாளங்களை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மனிதர்கள் இருக்காங்க. அதுல அழகா ஒரு ஒரு இவங்க எழுதியிருப்பாங்க, தன்னுடைய அடையாளங்களை விட்டு சமையலறை செவிற்றினை அவள் எழுப்ப தொடங்கினாள் அப்படிங்கிற மாதிரி. இனி புதுதாக ஒரு செவரு தனக்குள்ளேயே எழுப்பி அந்த வாழ்க்கையை அது ஒரு கோட்டையாக வாழ ஆரம்பித்தாள் அப்படிங்கிற மாதிரி. இது அத்தனை பெண்களுக்குமே இது இந்த கதைகள் சமர்ப்பணம் சொல்லலாம். ரொம்ப அழகான அவங்களுடைய மொழிநடையா இருக்கட்டும், அங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சிந்தனையும், அதாவது முதல் கதையிலேயே நமக்கு அவங்களோட தொடக்க கதைகளுடைய அந்த 3 வரிகள்லயே அவங்களுடைய அந்த என்ன சொல்ல வர்றாங்கிறதுக்கான அழுத்தம் அங்க கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப எல்லா கதைகள்லயுமே அது அவ்வளவு அழகா வெளிப்படுது. மூச்சு ஃபர்ஸ்ட் தன்னுடைய மூச்சை பெருமூச்சு இறைத்தாள் அப்படின்னு சொல்லும் போது அங்க வலியும் வேதனையும் இருக்கு. அங்க ஏதோ ஒண்ணு பிறப்பெடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க பிறவியை பத்தி அங்க ஒரு பிறப்பு நிகழத்தை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி பல கதைகளை அவங்க அவ்வளவு அழகாக கொடுத்திருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும், பெண்கள் மட்டுமல்ல, அனைவருமே படித்து அவங்க இந்த பெண்களை போற்றுவதற்கு கூடிய ஒரு சிறுகதைகளை அவங்க கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய கதை இது குடம்பி. நன்றி.